ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி போடக்கூடிய 4வது வீடியோ இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோஸ் கடந்து வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ என்னென்னா டிஎன்பிஎஸ்சியோட பேசிக் இன்ஃபர்மேஷன், டிஎன்பிஎஸ்சியோடைய போஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட சேலரி பேக்கேஜ், எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்தது செகண்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் சிலபஸ் பார்த்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவர் ஆகக்கூடியது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மென்டல் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிங்கிற போர்ஷன் தான் அதிகமாக கவர் ஆகுது. அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹேண்டில் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். அதுதான் தேர்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதோடைய சிலபஸ், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியோடைய சிலபஸ் பார்த்துருந்தோம். அந்த சிலபஸுக்குரிய ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் என்னென்னங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோ போட போகிறோம் எதுக்குன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு. ஒவ்வொரு வீடியோவுக்குமே நான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்னென்ன டாபிக் எடுக்க போகிறோம், அந்த டாப்பிக்கை எத்தனை சாப்டராக பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 4வது வீடியோ. கான்செப்டை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம்னா ப்ரெசன்டேஜுங்கிற டாபிக் கவர் பண்ண போகிறோம். அதை மொத்தமாக 3 சாப்டராக நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா எப்படி ஒரு ஃப்ராக்ஷனை ப்ரெசன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு டெசிமலை ப்ரெசன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு ப்ரெசன்டேஜை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிற இதான் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்டை ஈஸியாகவே லேர்ன் பண்ணிடலாம். அடுத்தது சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரேஷியோவை ப்ரெசன்டேஜோடு சேர்த்து ஹேண்டில் பண்ணுறது, ரேஷியோவையும் ப்ரெசன்டேஜையும் ஒரே சம்மில் எப்படி சேர்த்து ஹேண்டில் பண்ணுறது. அடுத்தது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதாவது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறத எப்படி ஒரு ப்ரெசன்டேஜோடு சேர்த்து ஹேண்டில் பண்ணுறது. அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணை நம்ம வாங்கினோம். அந்த பெண்ணை நம்ம ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கொடுக்குறோம். அப்போ கொடுக்குறப்ப நம்ம ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அவன்கிட்ட கொடுக்குறப்ப 50 ரூபான்னுட்டு நம்மளுக்கு ஒரு லாபத்தோடு கொடுக்குறோம். அப்படின்னா நம்மளுக்கு 10 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுவே நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி கொடுக்குறோன்னுட்டு ஒரு 10 ரூபா குறைச்சிட்டு கொடுத்தோம்னா அப்போ நம்மளுக்கு லாஸ் ஏற்படும். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய ப்ரெசன்டேஜோட இன்வால்வ் எப்படி ஆகுதுங்கிறத சாப்டர் 2ல் பார்க்க போகிறோம். அடுத்து ப்ரெசன்டேஜ் இன்வால்வ் ஆகக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் சாப்டர் 3ல் பார்க்க போகிறோம். இதோட ப்ரெசன்டேஜுங்கிற டாபிக் முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக் 2 சாப்டராக பிரியுது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ரேஷியோவை 2 சேம் யூனிட்டோடைய கம்பேர் பண்ணுறது. அடுத்தது 2 டிஃப்ரெண்ட் யூனிட் வந்துச்சுன்னா எப்படி அந்த ரேஷியோவை கம்பேர் பண்ணுறது. ரேஷியோனா ஒன்றும் இல்லை, 1:2, அதுக்கப்புறம் 2:5 அதை மாதிரி சொல்கிறோம்ல, அதை தான் ரேஷியோன்ட்டு சொல்லுவாங்க. அந்த ரேஷியோவில் சேம் யூனிட்டாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஈக்குவலண்ட் ரேஷியோங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அடுத்தது 2 ரேஷியோவை எப்படி கம்பேர் பண்ணுறதுங்கிறத சாப்டர் 1ல் பார்க்க போகிறோம். அடுத்தது சாப்டர் 2 படி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை பார்த்தோம்னாலே ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷியோ பார்க்க போகிறோம். ரேஷியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம் தான் அர்த்தம். சாப்டர் 1ல் ஃபுல்லாமே ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரொபோர்ஷன்னா என்னங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷனாலிட்டி லான்னுட்டு ஒரு லா பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது ப்ரொபோர்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோங்கிறத இந்த சாப்டரில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது சாப்டர் 3rd வீடியோ. தேர்ட் வீடியோவில் எந்த டாபிக் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை கவர் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்
அதை பற்றி நான் ஏற்கனவே ப்ரெசன்டேஜ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ப்ராஃபிட் அண்ட் லா பற்றி. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம ப்ரெசன்டேஜோடு இன்வால்வ் பண்ணி பார்த்தோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில். இப்போ தேர்டு டாப்பிக்கில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை தனியாக பிரித்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சாப்டரில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆகிக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ். லைஃப்பில் வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இது எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு ரூபா சாக்லேட் வாங்கினா கூடவே அது இன்வால்வ் ஆகும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ்னா மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் மூணுக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நான் சின்னதாக இந்த இதில் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸுங்கிறத பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில இருந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஒரு சால்ட் வந்து நான் எடுத்துப்போம். சால்ட் பேக்கெட் வந்து ஒரு சால்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு வரும். அந்த கடையிலேருந்து தான் வந்து நம்ம வாங்கணும். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது அந்த கடைக்காரருக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அந்த உப்பு பாக்கெட்டை வந்து ஒரு 18 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த 12 ரூபாய்க்கு வாங்கின பாக்கெட்டை அந்த கடைக்காரருக்கு 10 ரூபாய்க்கே வந்து அவர் தந்துட்டாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் நம்ம மார்க்கெட் பிரைஸுங்கிறத ஈஸியாவே பார்த்தரலாம். எம்ஆர்பின்னுட்டு நம்மளுக்கு பாக்கெட்ல வந்து போட்டிருக்கும். எம்ஆர்பின்னா மார்க்கெட் ரீட்டெயில் பிரைஸ் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. எம்பி அதாவது மார்க்கெட் பிரைஸுக்கும், மார்க்கெட் ரீட்டெயில் பிரைஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து இல்ல. 2மே வந்து சேம் தான். இப்ப அதுல பிரிண்ட் ஆயிருக்கிற அமௌண்ட் வந்து எம்பி அதாவது மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் பிரைஸுங்கிறது அந்த ஃபேக்ட்ரியில இருந்து வந்து கடைக்கு வந்து சேர்றப்ப, அந்த கடைக்காரர் வாங்கக்கூடிய அமௌண்ட்ட வந்து காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடைக்காரர் வந்து ஃபேக்ட்ரிக்காரங்களுக்கு குடுக்கக்கூடிய அமௌண்ட். அடுத்தது செல்லிங் பிரைஸ். கடைக்காரர் வந்து நம்மளுக்கு குடுக்கக்கூடிய பிரைஸ் அதாவது நம்ம வாங்குறோம். வாங்குறப்ப கடைக்காரருக்கு நம்ம குடுக்கக்கூடிய பிரைஸ் தான் வந்து செல்லிங் பிரைஸ்ன்னுட்டு சொல்லுவாங்க. இப்ப காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ்க்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து ஈஸியாவே புரியும். காஸ்ட் பிரைஸுங்கிறது நம்ம ஃபேக்ட்ரியில இருந்து கடைக்கு வரும். அந்த கடைக்காரர் வந்து ஃபேக்ட்ரிக்கு குடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து காஸ்ட் பிரைஸ். இப்ப நான் அதே எக்ஸாம்பிளுக்கே வரேன். 12 ரூபாய்க்கு உப்பு வாங்கியிருக்கேன். கடைக்காரருக்கு வந்து 10 ரூபாய்க்கு அந்த உப்பு பாக்கெட்ட வந்து ஃபேக்ட்ரிக்காரங்க குடுத்துருப்பாங்க. ஆனா நம்மள்ட்ட வந்து 12 ரூபாய்க்கு வந்து வந்து வித்திருப்பாங்க அந்த கடைக்காரரு. ஆனா எம்ஆர்பில என்ன போட்டிருக்கும்னா 14 ரூபான்னுட்டு போட்டிருக்கும். இதான் இது 3க்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அடுத்து டிஸ்கவுண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியா ஃபேவரபிளா வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா துணி கடைக்கு போனோம்னாலோ, எங்க போனோம்னாலும் ஆடி தள்ளுபடி அது இதுன்னுட்டு நம்ம ஏற்கனவே வந்து டீல் பண்ணியிருப்போம் நம்ம ரியல் லைஃப்ல. அததான் வந்து டிஸ்கவுண்ட்னுட்டு சொல்லுவாங்க. அடுத்து சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி இதுவுமே நம்ம எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ரூ. 1க்கு ஒரு சாக்லேட் வாங்கினா கூட அதுல கூட ஜிஎஸ்டி வந்து இருக்கும். ஜிஎஸ்டியே வந்து 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. எஸ்ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி. அது இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸும் வந்து இந்த சாப்டர்ல வந்து பார்க்க போறோம். எஸ்ஜிஎஸ்டி வந்து என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி. அடுத்து 4த் வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அது இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸும் வந்து பார்க்க போறோம். அடுத்து சாப்டர் 2ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்க்க போறோம். அடுத்தது 5th வீடியோ. 5th வீடியோல வந்து டைம் அண்ட் ஒர்க்குங்கிற ப்ராப்ளமோட டீல் பண்ண போறோம். அதுல என்ன டாபிக் வந்து கவர் ஆகுதுன்னா, யூனிட்டரி மெத்தடுங்கிற ஒரு டாபிக் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க் 2யுமே இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். அடுத்த 6th வீடியோவில் வந்து என்ன டீல் பண்ண போகிறோம்னா, எல்சிஎம்ங்கிற டாபிக் வந்து டீல் பண்ண போகிறோம். அதில் வந்து 3 சாப்டராக வந்து பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து காமன் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து செகண்ட் சாப்டரில் வந்து காமன் மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது எல்சிஎம் அதாவது லீஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதான் மெயின் டாப்பிக்கு. அந்த மெயின் டாப்பிக்குள்ளே நம்ம போகணும்னா ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ், காமன் மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டாப்பிக்கான எல்சிஎம்குள்ளே வந்து நம்மளால் போக முடியும்.
அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2ல் வந்து எல்சிஎம்க்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 3ல் வந்து பாலினாமியல்ஸுங்கிறப்போ ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே அவங்க 10th 11th 12thலாம் வந்து கடந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னாலே வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடியதான் வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அல்ஜிப்ரான்னு சொல்ல மாட்டோம், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுவோம். அதாவது வேரியபிள்னா என்னென்னா ஆல்ஃபபெட்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி, அதோட ஒரு நம்பர், அதாவது 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து சேர்ந்து, அதாவது 7x 5x அதுக்கப்புறம் 2y இதை மாதிரி நம்பர்ஸ், அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து எப்படி எல்சிஎம் வந்து டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சாப்டர் நம்பர் 3ல் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது 7th வீடியோவில் வந்து HCF, எல்சிஎம் அண்ட் HCF ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லலாம், இல்லைனா பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே பேசிக்ஸ்லாம் வந்து வரும். அது ஃபஸ்ட்டு எல்சிஎம் கற்றுக்கிட்டோம்னா HCF வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், HCF கற்றுக்கிட்டோம்னாலும் எல்சிஎம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் மொத்தம் 4 சாப்டர் வந்து பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்ன, அதாவது HCFனா என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் HCF இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது நான் இப்போ சொன்னதான் எல்சிஎம்மும் HCFும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரியும் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரியும் சொன்னேன். அது மாதிரி அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னங்கிறத பற்றி பேச போகிறோம். அடுத்தது சாப்டர் 2. இங்கே என்னடா HCF பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஜிசிடி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா HCF ஜிசிடி ரெண்டுமே ஒன்று தான். இங்கே HCFனா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ரெண்டுமே வந்து ஒரே தான், நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. இப்போ வந்து ஜிசிடி யூஸ் பண்ணி ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணலாங்கிறத சாப்டர் 2லையும், ஜிசிடி ஒரு பாலினாமியலில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுதுங்கிறத சாப்டர் 3ல் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது HCF யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது 10th வந்து சாப்டர் 2ல் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. A = BQ + Rங்கிற ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணி HCF வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதான் வந்து சாப்டர் நம்பர் 4. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. அடுத்தது 8th வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் பார்ட் நம்பர் 1. ஏரியா அண்ட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 6th 10th வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். பெரிமீட்டர், ஏரியா, ஒவ்வொரு ஷேப்புக்குமே வந்து பார்த்துப்போம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ட்ரெபீசியம், பேரலோகிராம், ராம்பஸ், அது மாதிரி நிறைய டாபிக் வந்து ஏரியா அண்ட் வால்யூம் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து மொத்தம் நிறைய சாப்டர்ஸ் வந்து இருக்குது. அதில் 8th வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்த்துருக்கோம். அதில் மொத்தம் 3 சாப்டர்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் மூணோடைய பெரிமீட்டர், அது இன்வால்வ் ஆகக்கூடிய சம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஏரியா, ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் பெரிமீட்டர், செகண்ட் சாப்டரில் அந்த ஷேப்போடைய ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஷேப். அதாவது கம்பைன்டு ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள், ரெண்டையுமே சேர்த்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஷேப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஷேப்போடைய ஏரியாவும் பெரிமீட்டரும் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சாப்டர் நம்பர் 3ல் வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். அடுத்தது 9th வீடியோவில் வந்து ஏரியா அண்ட் வால்யூமோட பார்ட் 2 வந்து நம்ம பார்ப்போம். அதையும் வந்து 3 சாப்டராக வந்து பிடிச்சிருக்கோம். சாப்டர் நம்பர் 1ல் வந்து பேரலோகிராம், ராம்பஸ், அதுக்கப்புறம் ட்ரெபீசியம் மூணோடைய பெரிமீட்டரோட ஃபார்முலா, அது இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் வந்து சாப்டர் நம்பர் 2. சாப்டர் நம்பர் 2ல் வந்து என்னென்ன பார்ப்போம்னா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் பாத்தோடைய ஏரியா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு சர்க்கிளோட பெரிமீட்டரை தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அந்த இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, அது இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது, அதாவது ஒரு ரவுண்டானான்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டானாவோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா, அது வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்புறம் சாப்டர் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள். இப்போ வந்து ஒரு சர்க்கிளை வந்து 2ஆக பிரித்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள்னு சொல்லுவோம்.
அதுவே வந்து அதுக்கு மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்கு வந்திருக்கு. செக்டார், அதுக்கப்புறம் வந்து சார்ட், அதை மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து சர்க்கிளுக்கு வந்திருக்கு. அந்த பார்ட்ஸோடைய ஏரியா, அதுக்கப்புறம் பெரிமீட்டர், அதாவது ஒரு செமி சர்க்கிளோடைய ஏரியா பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு செக்டாரோடைய ஏரியா பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்மெண்ட்டோடைய ஏரியா பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சார்டோடைய ஏரியா பெரிமீட்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையுமே வந்து சாப்டர் 3ல் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து 10th வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூமோடைய பார்ட் 3 வீடியோவாக இருக்கும். இதுக்கு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டாபிக், ஆனால் நிறைய பார்ட்டாக வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கம்பைன்டு ஷேப், அதாவது 2-3 ஷேப்பை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருப்போம். அந்த ஸ்ட்ரக்சரோடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஏற்கனவே ஒரு இதில் பார்த்துருப்போம். எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா 8th வீடியோவில், அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் பார்ட் 1ல் ஏற்கனவே சாப்டர் 3ல் பார்த்துருப்போம். அப்புறம் எதுக்கு இது வந்து 10th வீடியோ ஏரியா அண்ட் வால்யூம் பார்ட் 3லையும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், இது வந்து வேற ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் வந்து எடுத்துட்டாங்க. அது பேசிக் லெவலாக இருக்கும், இது இன்டர்மீடியட் லெவலாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சாப்டர் நம்பர் 2. சாப்டர் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு 3 டைமென்ஷனல் ஷேப். 3 டைமென்ஷனல் ஷேப்புன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஷேப், அதாவது ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், பேரலோகிராம், ராம்பஸ், ட்ரெபீசியம் எல்லாமே 2 டைமென்ஷனல் ஷேப். அதுவே வந்து நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது வந்து என்னன்னா 3 டைமென்ஷனல் ஷேப். 3 டைமென்ஷனல் ஷேப்புங்கிறப்ப 3D ஷேப்புன்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. என்னென்ன ஷேப்ஸ்லாம் வரும்னா கியூபு, கியூபாய்டு, கோனு, ஸ்பியர், இது எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகக்கூடியதான் வந்து 3 டைமென்ஷனல் ஷேப். இதை மாதிரி நிறைய 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் வந்து இருக்குது. நான் சொன்னது சின்ன சின்னது. அந்த 3 டைமென்ஷனல் ஷேப்போடைய ஃபேஸஸ்னால் என்னது, எட்ஜஸ்னால் என்னது, வெர்டைசஸ்னால் என்னதுங்கிறத சாப்டர் 2ல் வந்து பார்ப்போம். அடுத்து சாப்டர் 3ல் வந்து என்ன பார்ப்போம்னா, ஒரு ட்ரையாங்கிளோடைய சென்ட்ராய்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதோடைய ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து அது இன்வால்வ் ஆகக்கூடிய சம்ஸ் வந்து சாப்டர் நம்பர் 3ல் வந்து பார்ப்போம். அடுத்தது 11th வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் பார்ட் நம்பர் 4. அதில் வந்து 3 சாப்டர். ஒரு சாப்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏற்கனவே பார்த்தாச்சுல, அப்புறம் எதுக்கு திருப்பின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, அது வந்து நார்மல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இது பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதுக்கு வந்து வேறு ஃபார்முலா, இதுக்கு வந்து வேறு ஃபார்முலா. இது ஹெரான்கிற ஒரு மேத்தமெட்டிஷியனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரே ஏரியா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லையே, அதுக்காண்டி தான் வந்து இது பண்ணுறோம். அடுத்தது ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர். இந்த ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அதாவது ஹெரான் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்காண்டி தான் இந்த டாபிக் வந்து நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கியூப் அண்ட் கியூபாய்டோடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதோடைய ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இந்த சாப்டர் 2ல் வந்து பார்ப்போம். சாப்டர் 3ல் வந்து என்னென்னு பார்ப்போம்னா கியூப் அண்ட் கியூபாய்டோட வால்யூம் வந்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா பெரிமீட்டர் அண்டு ஏரியா வந்து பார்த்துருப்போம். இது என்னடா புதுசாக வால்யூம்னுட்டு பார்க்குறீங்கன்னா, வால்யூம் வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துப்போம். அந்த வாட்டர் பாட்டில் என்ன ஷேப்புன்னு கேட்டிங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புன்னு சொல்லுவோம். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்குள்ளே நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றுறோம். அந்த ஊற்றுற தண்ணியோட கெப்பாசிட்டி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டரு 2 லிட்டரு அதை மாதிரி சொல்லுவோம்ல, அந்த கெப்பாசிட்டியை தான் வந்து வால்யூம்னுட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு கியூபோடைய வால்யூம், கியூபாய்டோட வால்யூம் எப்படி இருக்குங்கிறது தான் சாப்டர் நம்பர் 3ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 12th வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் பார்ட் 5 வந்து டீல் பண்ண போகிறோம். அதில் சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். நம்ம வந்து பார்த்தோம் அப்போதையே 3 டைமென்ஷனல் ஷேப்னா இது ஒன்று மட்டுமே கிடையாது. அதாவது கியூபு, கியூபாய்டு, ஸ்பியர் இது மட்டுமே கிடையாது. நிறைய 3 டைமென்ஷனல் ஷேப் இருக்குன்னு பார்த்தோம். அதில் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா, ஹாலோ சிலிண்டர், அதாவது ஒரு சிலிண்டருக்குள்ளேயே இன்னொரு சிலிண்டர் வந்து இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஹாலோ சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து ரைட் சர்க்குலர் கோன், அதுக்கப்புறம் ஸ்பியர், அதுக்கப்புறம் ஹாலோ ஸ்பியர், ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் ஹாலோ ஹெமிஸ்பியர், அதுக்கப்புறம் ஃப்ரஸ்டம்.
இது எல்லாமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அடுத்தது இந்த பார்த்த எல்லா இதோடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்துருக்கோம். அதுவே வந்து இங்க என்ன பார்ப்போம்னா, வால்யூம் வந்து பார்ப்போம். சாப்டர் நம்பர் 2 நம்ம இதுவரைக்கும் சொன்ன அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், அதுக்கப்புறம் ரைட் சர்க்குலர் கோன், ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர், ஃப்ரஸ்டம் இதோடைய வால்யூம் பத்தி டீல் பண்றது சாப்டர் நம்பர் 2. அடுத்தது 13th வீடியோ பார்த்தீங்கன்னா, ரீகேப் அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் உடைய ரீகேப்ப தான் வந்து பார்க்க போறோம். ஏன்னா எத்தன வீடியோ பார்த்தீங்கன்னா, மொத்தமே இதுக்கு மட்டுமே 5 வீடியோஸ் வந்து நம்ம ஒதுக்க வேண்டியதா இருந்திருக்கு. ஏரியா அண்ட் வால்யூம் அவ்ளோ பிக்கஸ்ட் டாபிக். அதனால இது வந்து ரீகேப் பண்ணாம முடியாது. அதனால இங்க இன்வால்வ் ஆயிருக்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் மாரி 13th வீடியோல வந்து பார்த்துருவோம். அடுத்து 14th வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிஃபிகேஷன். இது ஏரியா அண்ட் வால்யூம் எப்படி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் சொன்னோமோ, சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்துருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்ன இப்ப மொத்தம் 3 எத்தன வீடியோஸா பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 வீடியோஸா வந்து சிம்பிளிஃபிகேஷன வந்து பிரிச்சிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ அதாவது 14th வீடியோல சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன். ஒரு ஃபிராக்ஷன வந்து எப்படி ஆட் பண்றது, ம மைனஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு ஃபிராக்ஷன எப்படி மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றதுங்கிறத சாப்டர் 1ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ங்கிற டாபிக்கோட எக்ஸ்பிளனேஷனும் வந்து பார்ப்போம். சாப்டர் நம்பர் 2ல வந்து என்னன்னா, ஒரு ஃபிராக்ஷன ஒரு இன்டிஜர எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றதுங்கிறத சாப்டர் 1ல வந்து ஃபிராக்ஷன், சாப்டர் 2ல வந்து இன்டிஜர்ஸ். அடுத்தது சாப்டர் நம்பர் 3ல என்ன பார்ப்போம்னா, ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன எப்படி வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே ஜிசிடி அதாவது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாபிக்லயே வந்து சொல்லியிருப்பேன். அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்னங்கிறத. அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னா, ஒரு வேரியபிள் அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் 2மே சேர்ந்து வரக்கூடிய டேர்ம தான் வந்து ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இங்க வேரியபிள்னா வந்து என்னன்னா, ஆல்பபெட்ஸ் தான் வந்து வேரியபிள். கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்பர்ஸ் தான் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அதாவது 7x, 2y, 3z இத மாரி வரக்கூடிய டெர்ம்ஸ் தான் வந்து அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அதை எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றதுங்கிறத 14th வீடியோவோட சாப்டர் 3ல வந்து பார்க்க போறோம். அடுத்தது 15th வீடியோல வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் 2 அதாவது சிம்பிளிஃபிகேஷன்ல செகண்ட் வீடியோ. அத மொத்தம் 4 சாப்டரா வந்து பிரிக்கிறோம். அதுல சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டெசிமல் நம்பர் டெசிமல் நம்பர்னா என்னன்னா, பாயிண்ட் வச்சிருக்க நம்பர் 2.5, 3.2 அதுக்கப்புறம் இது மாரி டெசிமல் நம்பர்ஸ எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றதுங்கிறத சாப்டர் நம்பர் 1ல பார்க்க போறோம். சாப்டர் நம்பர் 2ல ஸ்கொயர் நம்பர்ஸோட இன்ட்ரோடக்ஷன், ஸ்கொயர் ரூட்னா என்னது, கியூப் நம்பர்ஸ்னா என்னது, கியூப் ரூட்னா என்னதுங்கிறத சாப்டர் நம்பர் 2ல வந்து பார்ப்போம். சாப்டர் நம்பர் 3ல ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவோட சாப்டர் நம்பர் 3ல ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன எப்படி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாரி செகண்ட் வீடியோல ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் சாப்டர் நம்பர் 3ல ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன எப்படி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சாப்டர் நம்பர் 4ல ஒரு ரேஷனல் நம்பர எப்படி ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். அடுத்து 16th வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம போடக்கூடிய 3rd வீடியோ. அதுல வந்து சாப்டர் நம்பர் 1 ரேடியல் நோட்டேஷன், அதுக்கப்புறம் ரேஷனலைசேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சாப்டர். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்படி வரலனாலும் நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான இது. இந்த இதுல அதாவது டிஎன்பிஎஸ்சில வரலனாலும், நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஆர்ஆர்பி அது மாரி நெறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாபிக் தான் வந்து இது. ரேடியல் நோட்டேஷன், சர்ச், ரேஷனலைசேஷன் ஆஃப் சர்ச் அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் நோட்டேஷன். இதோடைய சாப்டர் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பாலினாமியல வந்து ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் பண்ண போறோங்கிறத பார்க்குறோம். அடுத்து சாப்டர் நம்பர் 3ல வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம். குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அதோடைய நெறைய கான்செப்ட் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரே சாப்டர்ல வந்து நம்ம இன்வால்வ் பண்ண போறோம். அடுத்து 17th வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷனோட ரீகேப். சிம்பிளிஃபிகேஷன்ல மொத்தம் 3 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். அந்த 3 வீடியோஸோடைய ரீகேப் வந்து கண்டிப்பா போட்டா தான், நம்மளுக்கு 3 வீடியோவும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவா பார்த்த மாரி இருக்கும். அதனால 17th வீடியோவா வந்து அந்த 3 வீடியோவோட ரீகேப் வந்து இருக்க போகுது.
18th வீடியோவில் வந்து சீக்வன்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சீக்வன்சஸ் வந்து எந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்னா 10th ஸ்டாண்டர்ட் தான் வந்து அதில் மட்டும்தான் சீக்வன்சஸை வந்து பற்றி பேசியிருப்பாங்க. அதில் சாப்டர் 1 சாப்டர் 2 ரெண்டாக பிரிச்சிருக்கோம். சாப்டர் 1ல் வந்து சீக்வன்சஸ்னால் என்னங்கிறத அதோடைய இன்ட்ரடக்ஷனை பற்றி கொள்ள போகிறோம். அடுத்தது சீக்வன்சஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸியாங்கிறத சாப்டர் 1ல் வந்து டீல் பண்ண போகிறோம். சாப்டர் 2ல் வந்து என்ன டீல் பண்ண போகிறோம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஏபின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஜிபின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்மாக தெரியாது. ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் புரியும், ஏபி அண்ட் ஜிபி. அடுத்தது 19th வீடியோ நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸில் வந்து மொத்தம் 2 சாப்டராக வந்து பிரிச்சிருக்கோம். அரித்மெட்டிக் சீரீஸ், அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக் சீரீஸ். அதாவது இங்கே பார்த்தா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட பிரதர்ஹுட் வெர்ஷன் என்று சொல்லிடலாம். அதாவது எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மாதிரின்னு சொல்லணும். அதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை பற்றி தெரிஞ்சிருந்தாதான் அரித்மெட்டிக் சீரீஸ் பற்றி தெரியும். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பற்றி தெரிஞ்சிருந்தாதான் ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து பற்றி தெரியும். அடுத்தது சாப்டர் நம்பர் 2ல் ஸ்பெஷல் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20th வீடியோ. அதில் வந்து ப்ராபபிலிட்டிங்கிற டாபிக் வந்து டீல் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் என்னென்ன இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியோட இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும்னா டைஸு, டாஸ், அதுக்கப்புறம் காயின்ஸ், அதுக்கப்புறம் கார்ட்ஸை யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சாப்டர் நம்பர் 1ல் எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சாப்டர் நம்பர் 2ல் ப்ராபபிலிட்டியில் வந்து அல்ஜீப்ரா வந்து எப்படி இன்வால்வ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ப்ராபபிலிட்டிக்கும் அல்ஜீப்ராவுக்கும் இருக்கக்கூடிய லிங்க், அதில் வரக்கூடிய ஃபார்முலாஸ், அந்த கான்செப்ட், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து சாப்டர் நம்பர் 2ல் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து 21st வீடியோ, அதுக்கப்புறம் இதான் லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 21st வீடியோ இதான் லாஸ்ட் வீடியோ. அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டீல் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சாப்டர் நம்பர் 1, 2, 3 3ஆக பிரிக்கிறோம். சாப்டர் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. டேட்டானா என்னென்னு பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோடுனா என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாப்டர் நம்பர் 1 ரொம்ப ஈஸி. அடுத்து சாப்டர் நம்பர் 2ல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா இன்வால்விங் பை சார்ட் அண்ட் பார் கிராஃப். பை சார்ட் அண்ட் பார் கிராஃபில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய டேட்டா வந்து அதோடைய ப்ராப்ளம்ஸை பற்றியும் சாப்டர் நம்பர் 2ல் வந்து நம்ம டீல் பண்ண போகிறோம். சாப்டர் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேர்ட் வீடியோலேயே வந்து சொன்னேன் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறம் மேத்ஸோடைய சிலபஸ் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கப்பே சொன்னேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் அண்டு 10th ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். அதனால சாப்டர் நம்பர் 1 and 2 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் லெவல். சாப்டர் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல். அதில் வந்து 5 மார்க்ஸ் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு 99% கிடையாது. அதனால சாப்டர் நம்பர் 3ல் வந்து 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய 9th and 10th புக்குடைய ரெஃபரன்ஸ்லேருந்து இருக்க ப்ராப்ளம்ஸ், அதோடைய கான்செப்ட் மட்டும்தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாமே வரப்போகுது. இதான் வந்து 9th and 10th இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டுலேயுமே வந்து 2 மார்க் 3 மார்க் பேசிக்ஸில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய கொஷின்ஸ், அதோடைய கான்செப்ட்ஸ். இது வரைக்கும் ஒவ்வொரு கான்செப்டையும் எந்தெந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமமாக ஒரு வீடியோவுக்கு வந்து 3 சாப்டர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோவுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்த டிஎன்பிஎஸ்சியோடைய வீடியோவுடைய ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்ப்போம். அந்த ரீகேப்புக்கு அப்புறம் அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதோடைய கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குரிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். அடுத்து சாப்டர் 2 அதோடைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், சாப்டர் 3 அதோடைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், அடுத்தது சாப்டர் 4 அதோடைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோடைய கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் கொடுப்பேன். அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் எப்படி பண்ணுங்கிறத நான் டீச் பண்ணுற கான்செப்ட்லேருந்து நீங்கள் தான் செஞ்சு பார்க்கணும். கடைசியாக வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன்.
அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து சில கொஷின்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ தான் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஏஐட்ட வந்து 2 கொஷின் வந்து நம்ம கேட்போம். அந்த 2 கொஷினை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். அது கொடுக்கக்கூடிய 2 கொஷினை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இதான் வந்து நம்ம டீச் பண்ணக்கூடிய கிளாஸஸோடைய வீடியோவுடைய ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும்னுட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.